நமோ நாராயணாய நமக. லோகாத்யக்ஷஸ் சூராத்யக்ஷோ தர்மாத்யக்ஷக்ருதாக்ருதஹ சதுராத்மா சதுர்வியூஹஸ் சதுர்தம்ஸ்டஸ் சதுர்புஜக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். யாருக்காக? நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் திருநாமம் 137வது திருநாமம் தர்மாத் யக்ஷக. அதாவது இதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா, தர்ம அதர்மங்களுக்கு பலன் அளிப்பவர். சொல்லும் முறை தர்மாத் யக்ஷாய நமக, தர்மாத் யக்ஷாய நமக என்று சொல்ல வேண்டும். இந்த தர்மாத் யக்ஷாய நமகத்தினுடைய நம் எம்பெருமானுடைய கதையையும் அவருடைய பெருமையும் பற்றி பார்ப்போமா? பாருங்கள், கடைசி வரை பாருங்கள். அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராமாயணத்தினுடைய கதை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மறைஞ்சிருந்து நமக்கு தெரியும், ஒரு குட்டி கதை தான், ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். மறைஞ்சிருந்து ராமர் எய்த பானம் வாலியை தாக்கியது. அந்த தாக்கத்தால் வாலி சுருண்டு கீழே விழுந்தான். ராமா என்ற நாமத்தை கண்டான். ராமனும் மெல்ல வந்து தன் எதிரி நிற்பதையும் வாலி ராமனை பார்த்து, நீ இப்படி ஒரு செயலை செய்யலாமா ராமா? ரகுகுலத்துக்கு ஏற்ற செயலா இது? மறைந்திருந்து என்னை தாக்கி விட்டாயே. எவனோ ஒருவன் உன் மனைவியை அபகரித்ததற்கு என்னை ஏன் பலியாக்கினாய்? உன் மனைவியை மீட்க வேண்டுமென்றால் அதற்கு ஏன் சுக்கிரீவனிடம் சென்றாய்? என்னிடம் வந்திருந்தால் நானே ராவணனை மாய்த்து உன் மனைவியை மீட்டு தந்திருப்பேன் அல்லவா? மனைவியை பறிகொடுத்ததால் புத்தி பேதலித்து போய் செயலிழந்து எதையோ செய்துவிட்டாய் என்றெல்லாம் பலவாறு பேசினான் வாலி. அப்போது லக்ஷ்மணன் குறுக்கிட்டு வாலிக்கு பதில் சொன்னான். வாலி, என் அண்ணன் ஏன் உன்னை மறைந்திருந்து தாக்கினார் தெரியுமா? முன்பு மாயாவியை என்ற அரக்கனோடு நீ போர் புரிகையில் இருவரும் ஒரு குகைக்கு சென்று விட்டீர்கள். நேரம் ஆகியும் இருவரும் வெளிவரவில்லை. பல நாட்கள் கழித்து மாயாவின் இரத்தம் மட்டும் குகையின் வாயில் வழியே ஓடி வந்தது. அது உன்னுடைய இரத்தம் என அஞ்சிய சுக்கிரீவன் மாயாவி உன்னை கொன்றுவிட்டதாக தவறாக புரிந்து கொண்டான். மாயாவியால் மற்ற வானரங்களுக்கு ஆபத்து வந்துவிடப் போகிறது என்று எண்ணி குகையின் வாயிலை ஒரு பாறையால் மூடிவிட்டு நாட்டுக்கு வந்தான். உன் மரணத்தை எண்ணி மிகவும் கலங்கினான். ஆனால் மற்ற வானரங்கள் அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய திட்டமிட்டார்கள். அச்சமயம் குகையிலிருந்து வெளிவந்த நீ, சுக்கிரீவன் உன் பதவியை அபகரிக்க எண்ணுவதாக கருதி அவனை கொல்லப் போனாய். சுக்கிரீவன் உன் கால்களில் விழுந்து சரணாகதி செய்தான். அப்போது அவன் செய்த சரணாகதியை நீ ஏற்றாயா? இல்லையே. சரணடைந்த சுக்கிரீவனை கொல்ல பார்த்தாய். சரணம் என்று சொன்னவனை ஏற்காதவன் நீ. அதாவது என்றுமே அபயம் அளிக்கக்கூடாது என ராமன் முடிவெடுத்தார். ஒருவேளை ராமன் உன் முன்னே வந்து நின்றிருந்தால் நீ ராமனிடம் சரணாகதி செய்து பிழைத்து கொண்டிருப்பாய். நீயோ உன்னிடம் சரணாகதி செய்யாதவனை ஏற்றுக்கொள்ளாதவன். அப்படிப்பட்ட நீ செய்யும் சரணாகதியே ராமன் எந்நாளும் ஏற்க மாட்டார். இறைவன் தன் மீது கருணை காட்ட வேண்டும் என எதிர்பார்க்கும் ஒவ்வொரு மனிதனும் சக மனிதர்களோடு தான் கருணையோடு நடந்து கொள்ள வேண்டாமா? சக மனிதனிடம் கருணையை காட்டாத ஒருவன் இறைவன் தன் மீது கருணை காட்ட வேண்டும் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? அப்படின்னு வாலிகிட்ட இவ்வளவு சொல்கிறார். நீ அப்போ சுக்கிரீவன் உங்ககிட்ட எவ்வளவோ கேட்டான், நீ அதை ஏற்கலை. சுக்கிரீவனை நீ கொல்றதுக்கு தான் போனேன். உன்னை நீ அப்படியே உன்னை இவர் ராமர் சரி நீ பொழைச்சி போன்னு சொல்கிறப்ப அப்பையும் நீ கேட்கலை. அதனால் ஒரு சக மனிதர்கள் கூட நீ மன்னிக்காதப்ப எப்படி உன்னை இறைவன் உன் மேலே கருணை காட்டுவார் என்று நீ எப்படி எதிர்பார்க்கிறன்றது லட்சுமணன் சொல்கிறார். அதனால்தான் சரணாகதி செய்யும் வாய்ப்பை கூட உனக்கு அளிக்காமல் மறைந்திருந்து உன்மேல் பானத்தை எய்தினார் என்றாராம் லக்ஷ்மணன். இவ்வாறு மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும், அந்த செயலில் உள்ள தர்மம் அதர்மம் அனைத்தையும் திருமால் நன்கு கவனித்து வருகிறார். அந்தந்த செயலுக்கு ஏற்றபடி அவர்களுக்கு பலனை தருகிறார் தர்ம.
என்பதுதான் நாம் செய்யக்கூடிய செயல்களை குறிக்கிறது. நமது அனைத்து செயல்களையும் கவனித்து அவற்றுக்கேற்றபடி அதற்கு ஏற்றபடி பலனளிக்கும் திருமான் தர்மாத்யக்ஷாயக என்று அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 137வது திருநாமமாக அழைக்கப்படுகிறது. தர்மாத்யக்ஷாய நமக என்று தினமும் சொல்லி வரும் நம் பக்தர்களுக்கு என்றும் தர்மத்தின் பாதையிலிருந்து விலகாமல் இருக்கும்படி திருமால் அருள் புரிவார். அதான் இப்போ நம்மலாம் என்ன செய்வோம், இப்போ அந்த காலத்தில் அதாவது ஒரு 20 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் ஒருத்தவங்க செய்த செய்நன்றியை நம்ம மறக்க மாட்டோம். அவங்க என்ன தான் தப்பு செஞ்சாலும் ஐயோ அவங்க நமக்கு இதை செஞ்சுருக்காங்க, நமக்கு அதை செஞ்சுருக்குறாங்க, நம்ம அதெல்லாம் நினச்சி அவங்க சின்ன சின்ன தப்புக்களெல்லாம் அப்போல்லாம் சின்ன தப்பாக இருந்தாலும் அதை டேக் இட் ஈஸி பாலிசியாக நடந்து கொள்வோம். ஆனால் அதான் அவன் சொல்கிறாரு, அதாவது அப்படியே தப்பு செய்து அவங்களுக்கு மனசு உறுத்தி இருந்துச்சுன்னா நம்ம உடனே ஐயோ நான் தப்பு செய்துட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவங்க கேட்கும்போது அதுக்கு நம்ம மன்னிப்பு கொடுக்க வேண்டும். அதனால தான் இறைவன் பிள்ளைகளாக இருந்தால் அதான் சொல்கிறாங்கல்ல, மன்னிக்கிறவன் மனிதன், மன்னிக்க தெரிந்தவன் மனிதன், அதை மறந்து விட்டவன் இறைவன்றது சொல்கிறாங்க. அதனால தான் சொல்கிறது, யாராவது நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் தவறு செய்யும்போது அவங்க மன்னிப்புன்னு கேட்கும்போது மன்னிக்கணும். அப்போ தான் நமக்கு இறையருள் கிடைக்கும். நம்ம அனைவருமே இறை ஒரு துகள்களோடு நம்ம அனைவரும் பிள்ளைகள். அதனால் அனைவருமே சக மனிதர்கள். தெரிஞ்சு ஒவ்வொருத்தங்க தாட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் யாரும் நல்லவங்களும் இல்லை, யாரும் கெட்டவங்களும் இல்லை. அதனால தான் நான் ஒவ்வொரு கதையிலையும் என்னுடைய அனுபவங்களோட கலந்து எல்லாமே சொல்கிறேம்மா. அதனால் ஒவ்வொரு கதையையும் ஒரு 7 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். லைஃப்பில் முன்னேற்ற பாதையில் நம் கிருஷ்ணனுடைய முன்னேற்ற பாதையில் ஒரு பாதத்துளியாக நீங்கள் எடுத்து வைப்பீர்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஒரு ஸ்பீச்சில் கேட்டேன், எப்போது கெட்டது ஈஸியாக ரீச் ஆகிடும், நல்லது ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அதுக்கு பலன் ஜாஸ்தி. நல்லதுக்கு லேட்டாக ரீச் ஆகும் ஆனால் பலன் ஜாஸ்தி, கெட்டது சீக்கிரம் ரீச் ஆகும் ஆனால் பலன் கம்மி. அதுதான் இப்போ நான் சொல்கிற ஒரு கதையும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள். இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த கதைகளை சொல்லலாம். ஓகேவா? வாழ்க வளமுடன்.